ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைத்தியக்காரத்தனமான டாபிக் என்னென்னா, ஒரு வருஷம் நீங்கள் தலையே குளிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலை என்ன ஆகும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மொட்டை ராஜேந்திர மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன். இப்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஞ்சம் கொஷின்ஸோட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு தலையை நீங்கள் வந்து வாரம் வாரம் வாஷ் பண்ணுறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஷாம்பூ சீக்காக்கெலாம் முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க மனிதர்கள் வந்து தலையை வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தின் ட்ரை ஹேருக்கும் திக் ஆயிலி ஹேருக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி சில கொஷின்ஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷாம்புக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். அதாவது சாப்பிண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்க சாப்பிண்டஸ் பெரியும் கூஸ்பெரிஸ், எல்லாருக்கும் கூஸ்பெரிஸ் தெரியும், கூஸ்பெரிஸையும் எடுத்து மெஷ் மாதிரி, அதாவது அரைச்சி அதை எண்ணெயில் ஊற வச்சுருவாங்க. எண்ணெயில் ஊற வச்சோடனே என்ன ஆகும்னா, இந்த காலத்து சோப்லாம் எப்படி தலையில் போட்டால் நுர வருது, அதே மாதிரி அந்த காலத்தில் ஷாம்பு ஷீக்காக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறதால அதே மாதிரி நுர வரும், அதே மாதிரி அழுக்கெலாம் போகும், ஷாம்பு போட்ட அதே ஃபீல் கிடைக்கும். அதனாலவே அந்த சாப்பிண்டஸ் மரத்துலேருந்து எடுக்கிற அந்த சாப்பிண்டஸ் பெரியை சோப் பெரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த நுர வர மாதிரி தன்மை வந்து அந்த சாப்பிண்டஸ் பெரிக்கு வந்து ஏன் இருக்குன்னா, அது வந்து சப்போனின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அதில் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதால தான் சோப்பு போட்டால் நுர வராது. அதே மாதிரி அந்த சாப்பிண்டஸ் பெரி வந்து தலையில் போடுறதால நுர வருது. இப்போது ஷாம்புன்ற வேர்டை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, எதுலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த வேர்டு வந்து எப்படி வந்துச்சுன்னா, சான்ஸ்கிரிட்டில் சாப்பு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த சாப்பு அப்படின்னா அந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்னா தலையை மசாஜ் பண்ணுறது, அதான் சாப்பு சான்ஸ்கிரிட்டில். இப்போது ஷாம்போ சீக்காவோ போட்டு தலையை வாஷ் பண்ணும் போது நம்மளும் அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருப்போம். அதனால் இந்த வேர்டையே எடுத்து அந்த கெமிக்கல் வச்சுட்டாங்க, ஷாம்பு அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்படி தான் வந்து ஷாம்புவோட பேர் வந்துச்சு. சரி, இப்போது வந்து நான் சொன்னேன்ல இந்த கூஸ்பெரி சாப்பிண்டஸ் பெரி கூஸ்பெரிஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்கன்ட்டு, அதெல்லாம் இண்டியன்ஸ் பண்ணது, இண்டியன்ஸ் கண்டுபிடிச்சது. ஏஷியன் ரோமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எதை யூஸ் பண்ணாங்கன்னா ஆலிவ் ஆயிலையும் வினிகரையும் யூஸ் பண்ணாங்க. இப்பயுமே சில பேர் அதை யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஆலிவ் ஆயிலையும் வினிகரையும் யூஸ் பண்ணுறதால அவங்களோட முடி வந்து நல்லா ஃபைனாக ஷைனியாக இது பண்ணிச்சு. ஆனால் இந்த ஆலிவ் ஆயிலையும் வினிகரையும் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை என்னென்னா, ஆக்சுவலாக அது போட்டு குளிச்சிட்ட உடனேவே நம்ம முடி வந்து எப்படி ஸ்மெல் அடிக்கும்னா, இந்த கோயிலெல்லாம் தரமாட்டாங்க பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி தான் ஸ்மெல் அடிக்கும். ஆனால் வந்து ஏஷியன் ரோம்ஸ்க்கு வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இல்லை. அதனால் அதையே போட்டு தலை குளிச்சுன்னு இருந்தாங்க. சரி, இப்போது முடியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம ஸ்கேல்ப் இருக்குல்ல, அது வந்து சிபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்குன்னா மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணுறதுக்கு, ஸ்கேப் வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக அதுவே ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். இருந்தாலும் நம்ம எண்ணெய்லாம் தேய்ச்சின்னு தான் இருப்போம். இப்போது இந்த சிபம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, அது வந்து மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும். இப்போது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக குளிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிபம் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதே சில பேர் வந்து தின் ஹேர் வச்சுருப்பாங்க, தின்னாக எப்பயுமே ட்ரையாகவே இருக்கும், அவங்களுக்கு கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்ச நாள் குளிக்காமல் இருந்தாலும். ஆனால் இந்த திக்கு ஹேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் சிபம் கொஞ்சம் நிறையவே ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் மண்டையில். இதனால் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலை வந்து கொடூரமாக நாரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் ஃபுல்லாக நாரும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு கொடூரமாக நாரும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும், அதாவது ஏன் நாருது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சிவம் இருக்குல்ல, அது வந்து மாய்ஸ்சரை தான் அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னோம்ல, மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பாக்டீரியா வளரும். பாக்டீரியா வளர்றதால தான் இந்த மாதிரி கொடூரமான ஸ்மெல் அடிக்குது. அப்புறம் இந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி புளிப்பு நாத்தமாக இருக்கும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ். இந்த கேசஸ்லாம் எப்போ வரும்னா, ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் தலையில் தண்ணியே காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். இன்னும் ஒரு வருஷம் அப்படியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக கொடூரமாக பிம்பிள்ஸ் வந்துடும், நிறைய சொரியாசிஸ் வந்துடும். சொரியாசிஸ்க்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால் வந்து வாரம் வாரம் தலை குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்.
உங்களுக்குன்னு ஏதாச்சும் இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.